வணக்கம். நான் டாக்டர் பானுமதி. மகளிர் மற்றும் பொது மருத்துவம், குழந்தைகள் மருத்துவம் எல்லாம் பார்க்குறது. இப்போது இந்த மாதிரி ஒரு மருத்துவ முகாம் நடத்தி இலவச சிகிச்சை அளிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது நிறைய பேர் முடிந்த வரைக்கும் ஒரு ஞாயிற்றுக்கிழமைகளில் எங்களுக்கு எப்பப்போ ஓய்வு கிடைக்குதோ அப்போல்லாம் நோயாளிகளை பார்த்து ரிமோட் பிளேஸில், அதாவது மருத்துவம் வசதி இல்லாதவங்க, மருத்துவ போய் அவங்களால உடனே தீர்வு காண முடியலன்னா அவங்கள போய் அந்த இடத்துல பார்த்து அவங்களுக்கு என்ன உதவி பண்ண முடியுன்றதை பார்த்து அவங்களுக்கான ஒரு மருத்துவ உதவி செய்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு மாதிரி ஒரு முகாம் ஏற்பாடு பண்ண இருக்கிறோம். அதில் இன்றைக்கி நான் முதல் தடவையாக இந்த ஏலாவூர்ன்ற ஊருக்கு இங்கே உள்ள ஏழைங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவி பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கிறேன். ரெண்டாவது, இப்போது மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வர நோயாளிகள் மைண்டில் பண்ண யங் கேர்ள்ஸ், அதாவது ஸ்கூல் கேர்ள்ஸ்லேருந்து எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா, ஒன்று ஒபிசிட்டின்னா உடல் பருமன், இரண்டாவது மாதவிடாய் சரியாக வரல, பிசிஓடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் நிறைய இருந்துகிட்ருக்கு. அதுக்கெல்லாம் இன்றைக்கி உள்ள வாழ்க்கை நடைமுறை தான் காரணம். அந்த வாழ்க்கை நடைமுறையை கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கிட்டு எல்லோரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் ஒரு சரிகமப்பான்ற ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா தான் அந்த பிள்ளைங்க இன்றைக்கி லேட்டஸ்ட்டு படத்துலேருந்து பாடல்கள் பாடிட்டு இருந்தால் கூட பழைய பாடல்களை பாடி எல்லாருடைய மனதையும் கவர்ந்து அதிலிருந்து தான் பரிசுகளே அழுறாங்க. ஏன்னா பழைய ஒரு பாடகி இருக்காங்க, அல்கா, நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய பாடலை பாடி தான் அவங்க பரிசு கூட வின் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இன்னும் பழமையில் தான் எல்லாரோட நாட்டம் இருக்குது. இன்றைக்கி பிறந்த பிள்ளைங்களும் இன்றைக்கி இந்த ட்ரெண்டு நியூ ட்ரெண்டுன்னு இருந்தால் கூட பழமையில் தான் எல்லாருக்குமே நாட்டம் அதிகமாக இருக்குது. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், நம்ம உணவு நடைமுறை எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பழமையும் நினச்சிக்கிட்டு அதோடு வாழுங்க. ஏன்னா இன்னொரு 10-20 வருஷத்துக்கு தான் உங்களோட ஜெனரேஷன்ஸ், அதாவது உங்களோட பாட்டி தாத்தா பாட்டி அவங்கள பழைய ஆட்கள் இருப்பாங்க. இன்னொரு 20 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா நீங்கள் எல்லாம் இந்த நியூ ட்ரெண்டு, இந்த 20ஸ்க்கு அப்புறம் வந்தவங்களோ தான் வாழ்ந்தாகணும். அப்போ உங்களுக்கு பழைய நடைமுறை வாழ்க்கையை சொல்கிறதுக்கோ அதுபடி நடக்கிறதுக்கோ வழிகாட்டுறதுக்கு ஆளுகள் இல்லாமல் போகலாம். அதனால் தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் அந்த பழமையும் மனசில் வச்சுக்கிட்டு அந்த பிரகாரம் உணவு நடைமுறையெல்லாம் கொண்டு வாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிறைய பெண்களை நான் பார்க்குறேன், நிறைய இடங்களுக்கு போகும்போதெல்லாம் பார்த்தேன், அவங்க பார்த்தா அந்த வில்லேஜ் ஃபுட்டை தான் இப்போ லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. அந்த மாதிரியான ஒரு உணவு பழக்கம் எல்லாருக்குமே ஆசை இருக்குது. இருந்தாலும் இந்த அட்ராக்ஷன் நம்ம கண் கவருது. இந்த கவர்ச்சினால் என்ன பண்ணுறோம், ஈடுபட்டு தேவையில்லாத ஃபுட்களை சாப்பிட்டு. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணையும் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் பாட்டி வச்ச குழம்பு நல்லாயிருக்கும், எங்கள் அத்தை வச்ச சமையல் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அம்மா அவசர உலகத்தில் இருக்கிறதுனால அம்மா என்ன பண்ணுவாங்க, நீ டைம் ஆச்சு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி நீ சாப்பிட்டுட்டு அப்படி தான் சொல்லுவாங்க. இன்னொன்று, இப்போ நம்ம ஏற்கனவே இருக்குது யூடியூப்பில் எல்லாம் ரெடிமேட் ஃபுட்டை பார்த்து ஏதோ நீங்கள் இருக்கிறதுல ரெடிமேட் இன்ஸ்டன்ட் ஃபுட்டை பண்ணி சாப்பிட்டு இப்படி பழகிட்டுருக்கீங்க. அதையெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கங்க. அதே மாதிரி எவ்வளோ முடியுதோ அந்த சிக்கன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியாக அந்த KFC சிக்கன், அந்த ஷவர்மாலாம் சொல்லி நிறைய வருது. ஆனால் அதெல்லாம் பெண்களுக்கு வாய்க்கு நாக்குக்கு மட்டும்தான் ருசி கொடுக்கும்போது உடலுக்கு எந்த ஆரோக்கியம் பெருசாக கொடுக்குறதா எனக்கு தெரியல. இப்போ நிறைய பெண்கள் நீங்கள் ரீசெண்டாக நியூஸில் பார்த்தீங்கன்னா சிக்கன் சாப்பிட்டு வீட்டுக்கு போனாங்க இறந்துட்டாங்க, பிரியாணி சாப்பிட்டாங்க வீட்டுக்கு போனாங்க இறந்துட்டாங்க, நிறைய மீடியாவில் நியூஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணணும். வாழ்க்கை வாழ்கிறதுக்காக தான் கடவுள் படைச்சிருக்காரு. தயவுசெய்து எல்லோரும் அந்த உணவு வழக்கம் மாற்றிக்கிட்டு உங்கள் முன்னோர்களுடைய இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1000 தான் இன்றைக்கி நம்ம என்ன தான் விஞ்ஞான உலகத்தில் ரொம்ப ஃபார்வர்டாகி இன்றைக்கி விண்வெளிக்கே போகிற நிலமையில் இருந்தால் கூட விண்வெளியில் போய் எல்லோரும் போய் நின்று வாழ போகிறது கிடையாது. பார்த்து அழகாக ஆகாயத்தில் ஆசைப்படலாம், ஆனால் அழகாக அமைதியான பூமியில் வாழ்கிறதுக்கு தான் ஒவ்வொருத்தரும் ஆசைப்படணும். ஸோ இயற்கை கொஞ்சம் வளருங்க, இயற்கைக்கு கொஞ்சம் உதவிங்க. இப்போ எல்லாமே நியூஸ் என்ன பார்த்துட்ருக்கீங்க, இப்போ பேரழிவை போயிட்டுருக்கோம், உலகம் பேரழிவை சந்திச்சிட்ருக்குது. ஒவ்வொரு நியூஸ் பார்த்தோன்னா தினமும் ஏதோ ஒரு உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு அழிவு நடந்துக்கிட்டே இருக்குது. அட்லீஸ்ட் இங்கே நம்ம இருக்கிறது முதல்ல நம்ம வீடு, நம்ம குடும்பம், நம்ம சுற்றி உள்ள இடம், நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி இருக்கவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தயவு செய்து ஒவ்வொருத்தருக்கும் கடமை இருக்குது. இந்த உலகத்தை நல்லபடியாக நடத்துறதுக்கும் இந்த இயற்கைக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இயற்கைக்கு சப்போர்ட்டாக இருக்கிறோமோ அந்தளவுக்கு இயற்கை நமக்கு உதவும். அதை நீங்கள் எப்போவுமே மனசில் வச்சுக்கணும். எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம், ஆனால் நம்மளோட நடைமுறை வாழ்க்கைக்கு இப்போ இருக்கிற அவசர உலகத்துக்கு அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. அதுதான் இப்போ பிரச்சனையே. ஒவ்வொருத்தருக்கோட கடமை இருக்குது. அடுத்தவங்கள குறை சொல்கிறதோ இல்லை அரசாங்கம் சரியில்லை, அது சரியில்லை, நம்ம தலைவர் சரியில்லை, அவங்கள பற்றிலாம் பேசாதீங்க. நம்ம சரியாக இருந்துட்டோம்னா நமக்கு இன்னொருத்தர் சரி பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவையே இல்லை. அதே மாதிரி ஏதோ ஒரு மருத்துவ உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவத்தில் ஒரு விழிப்புணர்வு வரணும்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு பெண்ணோ ஒரு ஆணோ
ஒரு மருத்துவ முதலுதவி கண்டிப்பாக அது கம்பல்சரியாக ஒரு கோர்ஸ் மாதிரி ஸ்கூல்லையே வந்து பாடம் நடத்தும்போது முதலுதவின்னு ஒரு சப்ஜெக்டை கொண்டு வாங்க. அவர் அவசரமாக ஒரு மயக்கடிச்சு விழுந்துட்டாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணணும், இல்லை ஒரு திடீர்னு ஒரு பிபி வருது, இல்லை ஒரு குழந்தைக்கு மூச்சே ஆகுது, எதுக்கு என்ன பண்ணணும், அதெல்லாம் வந்து நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு நீங்கள் பரவாயில்ல, அதுக்கப்புறம் முதல்ல ஃபஸ்ட்டு பண்ணுறது தான் உயிரை காப்பாற்றுறது. அதுக்கப்புறம் தான் டாக்டர்ஸு மருத்துவம் எல்லாமே. நீங்கள் கொண்டு வந்து நல்லபடியாக ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்டை கொண்டு வந்தால் தான் நாங்கள் வைத்தியம் பண்ணி அவங்கள காப்பாற்ற முடியும். அங்கே ஆரம்பத்தில் தப்பு நடந்துச்சுன்னா தான் அது சரி பண்ணுறதுக்கு நாங்கள் கஷ்டப்படுறோம். அந்த ஆரம்பத்தில் சரி பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அது முதலுதவி தேவை. அதனால் தயவுசெய்து ஒவ்வொருத்தரும் இன்னையிலேருந்தே, நம்ம வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு ஒரு 9th படிக்குதோ 10th இப்போ எந்த கிளாஸாக தான் பரவாயில்ல, உங்களுக்கு எதாவது வேணும்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பரை நான் கொடுக்க சொல்கிறேன். வாங்க, நான் இலவசமாக உங்களுக்கு பயிற்சி மாதிரி தரேன், ஒரு முதலுதவி மாதிரி கற்றுக் கொடுக்குறேன். உடனே என்ன பண்ணணும், ஒரு என்ன மாதிரி நடந்தால் என்ன செய்யணும், அதுவும் வில்லேஜ் கிராமத்தில் இருக்கவங்க, ரிமோட் பிளேஸில் இருக்கவங்க, ஒரு மருத்துவமனைக்கு ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறவங்க, அந்த மாதிரிக்கு ஒரு ஏரியாவில் நீங்களே ஒருத்தர் செலக்ட் பண்ணுங்கள். ஒரு ஆள் வாங்க, நான் கற்றுக் கொடுக்குறேன். நீங்கள் இப்போ அந்த ஏரியாவில் ஒரு 10 பேருக்கு கற்றுக் கொடுங்க. எல்லோரும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருப்போமே. ஏன்னா இன்னும் அவசர உலகத்தில் எல்லாருமே வந்து இப்போ பணம்ன்றது ரொம்ப தேவை. ஒவ்வொருத்தராலையும் வந்து பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணிக்க முடியாது. ஆனால் சின்ன சின்ன குறைகளை நீங்களே சரி பண்ணிக்கோங்க. அது உங்களோட வாழ்க்கைக்கு எப்போவுமே நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த ஒரு காணொலியை எடுத்து இது மூலயமா மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற இந்த மீடியா டுடே மீடியா அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடமை தேங்க்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.